பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவன் மீனாட்சி சொக்கநாத சுவாமியுடைய திருவருளால் இன்றைய தினம் இறைவன் என்றும் நல்ல நாளாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாள்தான் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்று சிவாலயம் வந்தாலே சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். அதே போல் மாதத்திற்கு ஒரு நாள் பௌர்ணமி தினமோ அமாவாசை தினமோ ஆலயத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பு. அதிலே திரியோதசி என்று பிரதோஷ தினத்தன்று வருவது மிக மிக சிறப்பு. அப்படியாப்பட்ட புனித பிரதோஷங்களிலேயே சோமவார பிரதோஷமும் சனி பிரதோஷமும் தான் மிக மிக சிறப்பான பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் என்றுதான் இறைவன் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் தான் இந்த சனி பிரதோஷம். இந்த மாதத்திலே ஆவணி மாத பிறப்பென்றே இந்த சனி பிரதோஷம் வந்ததால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நினைத்த காரியங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி உண்டாகும். ஆகையால் வருகின்ற பிரதோஷமும் சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம் அன்று எல்லாருமே தேவார திருவாசகங்கள்லாம் படிக்கணும். அதாவது படிக்காட்டாலும் நம்ம படிக்கிறவருடைய பாட்டை சிறியில் கேட்டாலே சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். இறைவன் நம்மளுக்கு உடனாகவே நம்மளை அறியாமையே எனக்கு படிக்க தெரியாது என்று யாருமே நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இறைவன் அருளாலே எல்லாருமே பாட ஆரம்பிச்சது. இந்த தேவாரம் எங்கெங்க தேவாரம் பாடக்கூடிய இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே சித்தர்களும் ஞானிகளும் தேடி வந்துடுவார்கள். அந்த தேடி சித்தர்களும் ஞானிகளும் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் உடனே நடக்கும். அது எங்க நடக்கும்னா இந்த தேவாரம் பாடக்கூடிய இடங்கள்ல தான். இந்த தேவாரத்துக்குத்தான் சுவாமிகள் உடனே இறங்கி எல்லா காரியங்களும் இது பண்ணுவாங்க. போன பிரதோஷத்தினத்தன்று அடியேன் ஐயா ஓதுவார் அவர்கள் சமூகசுந்தர் அவர்களுடைய கோரிக்கை வச்சோம். அந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த தேவாரத்தை கற்றுக் கொடுக்கணும்னு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கிருபையால அவருக்கு கோரிக்கை வச்சோம். அவர் இந்த பிரதோஷத்துக்குள்ளேயே மிக மிக நமது கோவில் மகளிர் மன்றத்தினருக்கு நல்லா சிறப்பாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த தேவாரம் பாடக்கூடியவா எல்லாருமே அவரிடம் கேட்டு தினசரி கோவிலில் தேவாரம் பாட சொல்லிக் கொடுக்குறோம். அது எல்லாரும் தேவாரம் படிச்சுக்கலாம். தேவாரம் பாட 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 தேனமிர்தம் தேன் எப்படி இனிக்குமோ அதே மாதிரி நம்ம குடும்பங்களுடைய வாழ்க்கை இனிப்பாகவே இருக்கும். அதனால் வருகின்ற சனி பிரதோஷத்தன்று எல்லாருமே தேவாரம் பாடுகிறோம். தேவாரம் பாடுவதை கேளுவோம். அதே மாதிரி பஞ்சபுராணம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவாரம், அதாவது ஒவ்வொருத்தரும் பாடக்கூடிய புராணம் தான் இந்த பாட்டு தான் பஞ்சபுராணம். பஞ்சு போல் எல்லாருடைய கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். அதனால தேவாரத்துக்கு இருக்கிறது எதுவுமே கிடையாது. இதை ஐயா நோக்கி சொன்னார்
இறைவா போற்றி. யாரும் பாடல்கள் வருத்தப்படுவாங்க, முடிஞ்ச பாடுங்க. அதாவது கற்றாரை விட கேட்டால் சிறப்புன்னு, அதை நம்ம கற்கிறதை விட அது கேட்டாலே போதும். ஞானசம்பந்தர் பெருமான் பதிவு வைக்கிறார், கற்றாரை யாருன்னா பாடுறாங்களோ அது கேட்டாலே போதுமானது. ஆனால் முடியல, பாட முடியல, கேட்கறதுக்கு ஈஸி தானே. பாடலாம் கஷ்டம், கேட்கறது இந்த கேட்டாலே நாங்கள் பாடுறதுக்கு என்ன பலன் பெருமானோட வைக்கிறோம், என்ன வைக்கிறோமோ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதான் செவி குத்தி கேட்டுங்க. பேசுறது தவிப்போம். 5 எழுத்து மந்திரம் சொல்லுங்க. முடிஞ்ச வரையும் கோயில் 5 எழுத்து மந்திரம் மட்டும் சொல்லுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நீரு பூ 5 எழுத்து மந்திரம், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பொங்கல் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் மனசார நீரும் பூவும் கேட்கல சாமி. ஏன்னா பூ நம்ம கையால பறிக்கும் போது 5 எழுத்து மந்திரம் சொல்லி பறிச்சு அதை கலப்படலாம். அது பூ நீர் மட்டும்தான். நீர் கலப்படம் தான். கிணத்துல எடுத்து போர் எடுத்து சாமி கிட்ட பண்ண வேண்டியதான். எல்லாமே கலப்படம் தான். அதெல்லாம் தயவுசெய்து முடிஞ்சது. அதே மாதிரி 5 எழுத்து மந்திரம் கலப்படம் கிடையாது. சாமிக்கு பிடிச்ச மந்திரம். அதெல்லாம் எப்போ சொன்னாலும் சிவாய நம்ம, திரும்பி வைக்கும்போது சிவாய நம்ம, படுக்கும்போது சிவாய நம்ம. அது அந்த காலத்தில் பேர் நமச்சிவாய் பேர் வைப்பாங்க. இப்போல்லாம் பேரே மாற்றினாங்க. பேர் வாயில் வரா பேர்லாம் எங்களுக்கு இருக்கும். பேரே நமச்சிவாயம், கந்தசாமி, சண்முக சுந்தரம், சுப்பிரமணியம் என்ன பேர் வைப்பாங்க. சாமி பேர் அப்படியாவது முருகா முருகா முருகன் பேர் வைப்பாங்க. முருகா முருகா கூட்டாலே விலை கழியும். ஆனால் தயவுசெய்து இனிமேல் தான் நம்ம பேர் மாற்றுவோம். எல்லா பேரும் பேர் இது மாதிரி சுப்பிரமணி, அதெல்லாம் கந்தசாமி வைப்போம். திருச்சிற்றம்பலம். கொண்டு மனை புகுந்து புலாவு பாதம் விலக்கியே மண்டு காதலின் ஆதரத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்ணி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்ட நாயக தொண்ட இச்சையில் அமுது செய்ய அரித்தூரார். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிச்சூடும் அன்னலார் அறியாதமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல் விழா பொழுவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார். கலித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரிவாய். கலித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரிவாய். குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை கோதில் சென்றேன். குளித்து தொழுது முன்னின்ற இப்பக்தரை கோதில் சென்றேன். தெளித்து சுவை அமுது பூட்டி அமரர்கள் சூழிருப்ப. தெளித்து சுவை அமுது பூட்டி அமரர்கள் சூழிருப்ப. அளித்து பேரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தலமே. ஐயாரன் அடித்தலமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி. மந்திரமாவது நீர் வானவனே
மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.